வணக்கம். நம்ம கார் அகாடமில இந்த வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கூடா புரோகிராமிங் பத்தி கத்துக்க போறோம். கூடா புரோகிராமிங் அப்படிங்கிறது NVIDIA GPUல நீங்க எழுதுறதுக்கு உண்டான ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். இது வந்து C, C++லயே அந்த மாதிரி லாங்குவேஜ் சின்டாக்ஸ்லயே இருக்கும். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலா வந்து நம்ம CPUல எழுதும்போது சீக்வென்ஷியல் புரோகிராமிங் அப்படின்னு சொல்லுவோம். GPUல ரன் பண்ணும்போது GPUவோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பேரலலா ரன் பண்ண முடியும். இந்த எப்படி பேரலலாக ரன் பண்ணுறது, சீக்வன்ஸிலுக்கும் பேரலலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ சீரிஸில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த GPUவில் நம்ம எப்படி ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த GPUவோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். கூடா ப்ரோக்ராமிங்கோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் GPUவில் எழுதுறது. ஸோ hello world.cu நார்மலாக நம்ம சி ப்ரோக்ராம் எழுதும்போது .c அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி .cpp கொடுப்போம் C++ ப்ரோக்ராம் எழுதும்போது. இந்த மாதிரி கூடா ப்ரோக்ராம் எழுதும்போது .cu அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து VI எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். VI எடிட்டர் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எழுத போகிறது ஒரு C++ ஸ்டைல் கூடா ப்ரோக்ராமிங். அதனால் ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூடா ப்ரோக்ராம் எழுதும்போது கூடா ரன்டைம் .h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலும் இன்க்ளூட் பண்ணணும். வந்து நம்ம சிபியூவில் C++ல ரன் பண்ணுறப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கூடா ப்ரோக்ராமிங்லையும் இருக்கணும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னதான் நம்ம ஜிபியூக்கு ப்ரோக்ராம் எழுதினாலும் அந்த ஜிபியூ ப்ரோக்ராம் சிபியூவில் இருந்தால் லான்ச் பண்ண முடியும். அதனால் சிபியூ ப்ரோக்ராமில் எப்பயும் இருக்கிற மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து இந்த ஜிபியூக்கு உண்டான ப்ரோக்ராம் நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வந்து நம்ம ஜிபியூ எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு ஹலோ வேர்ல்ட் இன் CPU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து ரிட்டர்ன் 0 சும்மா இங்கேருந்து எல்லாமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு சி ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறதுக்கு GCC அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அதே மாதிரி C++ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பைல் பண்ணுறதுக்கு G++ அப்படிங்கிற ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி கூடா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு NVCC அப்படிங்கிற ஒரு கம்பைலர் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஸோ NVCC -version அப்படின்னு போடும்போது உங்களுக்கு பாருங்கள், NVIDIA கூடா கம்பைலர் டிரைவர் காப்பிரைட், அப்புறம் பில்ட் ஆன் கூடா கம்பைலேஷன் டூல்ஸ். ஸோ இது வந்து பில்டு கூடா இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்குது. ஸோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா R12.8. இது வந்து லேட்டஸ்ட் கூடா கம்பைலர். இப்போ நம்ம எழுதின ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் அதில் எந்த ஜிபியும் கிடையாது, ஜஸ்ட் CPU தான் இருக்குது. பட் கம்பைல் பண்ணுவோம் NVCC hello world.cu. ஸோ இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் கம்பைல் ஆகி சி ப்ரோக்ராமில் எப்படி வந்து ஒரு a.out அப்படிங்கிற ஒரு அவுட்புட் ஃபைல் வருமோ அதே மாதிரி a.out அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் இன் CPU அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக a.out வேணாம், வேறு ஏதாவது ஒரு அவுட்புட் ஃபைல் நேம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா NVCC hello world.cu அந்த ப்ரோக்ராமோட ஃபைல் -o இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவுட்புட் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ அதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு இன் CPU. இப்போ வந்து நம்ம GPU கர்னலை ஆட் பண்ணுவோம், hello world.cu. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு CPUவில் ரன் ஆகிற ஒரு சி ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கர்னல் எழுத போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி GPUவில் ரன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமோட மெயின் ஃபங்க்ஷன் பேர் வந்து கர்னல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா அந்த GPUவில் ரன் ஆகிற ஒரு ப்ரோக்ராமோட பேர் முன்னாடி இது வந்து குளோபல் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு கொடுப்போம். அந்த கர்னல் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ரிட்டர்ன் டைப். நம்ம இந்த இடத்துல வந்து ஹலோ வேர்ல்டில் எதுவுமே ரிட்டர்ன் டைப் இல்லாதனால ஜஸ்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் அந்த கர்னல், இந்த கர்னலில் நம்ம எதுவுமே இன்புட் எடுத்துக்க வேணாம், அதனால் எம்டி பேரந்தசிஸ் பேராமீட்டர்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ஃபங்க்ஷனுக்கு, அது இந்த கர்னலுக்கு. நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் இன் GPU
எஸ்டிடி என்எல். இது என்எல் அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக பேக்ஸ்லாஷ் இந்த மாதிரி நம்ம சியில். அடுத்தது இந்த கேர்னலை நம்ம எப்படி வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேர்னல் இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் 1,1. இந்த 1,1 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த 1,1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேர்னல் ஒரு ரன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி நீங்கள் பேராந்தசிஸ். ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு திரும்ப கம்பைல் பண்ணுவோம். nvcc hello world.cu -o hello world. ஸோ நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ எரர் காட்டுது. ஏன்னா நம்மளுடைய கேர்னலில் வந்து stdcout அப்படின்னு சொல்லி சொல்லுது, எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜிபியூவில் ரன் பண்ணுறதுக்கு stdcout வந்து அலோவ் பண்ணல. அதுக்கு பதிலாக இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து stdcout அப்படிங்கிற stdcout நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. பட் ஜிபியூ கேர்னலில் யூஸ் பண்ணும்போது அது எரர் த்ரோ பண்ணுது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா printf யூஸ் பண்ணுவோம். hello world in GPU \n. இவ்வளோதான். அதை எடுத்துருவோம். இப்போ சேவ் பண்ணுவோம். அதே இதை கம்பைல் பண்ணுவோம். இப்போ கம்பைல் ஆகிடுச்சு பாருங்க. /hello world ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு hello world in CPU இது மட்டும்தான் வந்திருக்கு. hello world in GPU வரல. ஸோ இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து நம்ம கேர்னலில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் டக்குன்னு வந்து நம்மளுக்கு hello world in GPU எக்ஸிக்யூட்டே ஆகலை. அதுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து CUDA டிவைஸ் சின்க்ரோனைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ என்ன, இந்த CUDA டிவைஸ் சின்க்ரோனைஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேர்னல் அதாவது ஜிபியூவில் எதையாவது லான்ச் பண்ணியிருந்தோன்னா அந்த லான்ச் பண்ணது ரன் ஆகி முடிகிற வரைக்கும் வந்து CPU வந்து வெயிட் பண்ணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணல. அதனால் வந்து CPU வந்து ஜஸ்ட்டு சீக்கிரமாக வந்து முடிச்சிருச்சு. இப்போ நம்ம CUDA டிவைஸ் சின்க்ரோனைஸ் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கோம். திரும்ப நம்ம கம்பைல் பண்ணுவோம் nvcc வச்சு. ஸோ nvcc வச்சு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணிவிட்டு திரும்ப hello world அப்படின்னு சொல்லி ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள், hello world in CPU இங்கே ரன் பண்ணியிருக்கோம். hello world in CPU, அதுக்கப்புறம் hello world in GPU. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து hello world in CPU வந்து CPUவில் ரன் ஆகிருக்கு. இந்த hello world in GPU வந்து GPUவில் ரன் ஆகிருக்கு. ஸோ ஒரு ரொம்ப பேசிக்கான CUDA ப்ரோக்ராம் hello world ப்ரோக்ராமை இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஜிபியூவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, CUDA ப்ரோக்ராமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த CUDA ப்ரோக்ராமிங் வச்சு எப்படி வந்து அல்லது CUDA APIs வச்சு எப்படி ஜிபியூ ஃபீச்சர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏஐ உலகத்தில் ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாமே கற்றுக்க போகிறோம் இந்த சேனலில். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.